ஓகே, வணக்கம். சென்னை என்எஃப்சி டுராண்ட் கப் போட்டு வெளில போயிடுச்சு. நம்ம மேலே தான் ப்ரோ தப்பு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்டோம். ஆக்சுவலாக என்னன்னா, எல்லா டீமும் தன்னோட மெயின் டீம் வச்சு ஆடும்போது சென்னை என்எஃப்சி ஏன் கூப்பிட்டு வர்றேன்னு எனக்கு தெரில. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி நல்லா பண்ணோம். கடைசியில் ஒரு பேங்கர் விட்டு இந்தியன் ஆர்மி ஜெயிச்சிச்சு. அதாவது இர்ஃபானுக்கு பதில் ஒரு புதுசாக சைன் பண்ண வேறு ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் இந்தியன் ஸ்ட்ரைக்கர்ஸ்லேயே கொண்டு வந்தால் கூட கோல் வச்சுருப்பானுங்க போல். அத்தனை சான்ஸ் விட்டார் இர்ஃபானு. ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹெட்டர்லாம் விட்டார் இர்ஃபானு. சரி விடுங்க, அது போயிடுச்சு. நேற்று நைட் மேட்ச் பற்றி பேசுவோம். காலேஜ் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் என்ன சொன்னார், நான் சென்னை என்எஃப்சி மாதிரி தான் எங்கள் டீமும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸு பாதி மெயின் டீமு அப்படின்னாரு அவர். ஆனால் ஆடினது பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் டீம்லேருந்து இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரையும் வச்சு ஆடினார். இதில் வேறு முர்ரே அப்புறம் சிவாரியை வேறு. ஸோ நம்ம கோவப்படுறதுலாம் வாய்க்கில்லை ப்ரோ. ரொம்ப கஷ்டமான மேட்ச் தான். பட் நேற்று எங்கே அடித்தார் கோலை ப்ரோ? பெனால்ட்டி விட்டார் ப்ரோ. 3 அடிக்கிறார் ப்ரோ. அவர் 3 அடிக்கிறார். அப்படியே போகுது பால். நான் தான் சொல்கிறேன், இர்ஃபானுக்கு பதில் வேறு யாராச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கரை கொண்டு வந்திருந்தா கூட கோல் வந்திருக்கும் போல ப்ரோ. இது ட்ரா வச்சு பண்ணிருக்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா, சரி குட் திங்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோமல் தட்டல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கோமல் தட்டல் ஒன்றுமே பண்ணலை. அதுதான் உண்மை. ரொமாரியோ செம்மையாக டிஃபெண்ட் பண்ணார். ஸோ ரொமாரியோ நல்லா டிஃபெண்ட் பண்ணார். வின்சி பெராட்டோ ஒரு ராக்கெட்டுங்க, சல்லுன்னு போச்சு. சரியான கோலு. அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜார்டன் மர்ரே, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோடு மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி கோல் அடிச்சிட்டாரு. திரும்ப ஒரு பழைய டீம் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி பேசலாம். வேறு என்னன்னா, இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியான மேட்ச்சு. அதில் ஒரு ஜெயிச்சா ஒரு ஆறுதலான ஒரு விக்டரியாக வச்சு இருப்போம். என்னன்னா, சரி அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்பு தான். செப்டம்பர் 14 தான் வெயிட் பண்ணணும். ஆகஸ்ட் 31 முடியும். அதுக்கப்புறம் 2 வாரம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம மெயின் டீம் அரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சென்னைக்கு. ஸோ சீக்கிரமாக ட்ரைனிங் செஷன்லாம் ஆரம்பிக்கும். ஸோ வாங்க ஐஎஸ்எல்லில் பார்த்துக்கலாம். வேறு எதானா, ஒரு லெஃப்ட் விங்கரில் சின்ன பையன் ஒருத்தவன்னா ஆகாஷ் நினைக்கிறேன் அவன் பேர். அவன் நல்லா ஆடினான். பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்பு. இந்தியன் ஆர்மி கூட தோத்தப்பே முடிஞ்சிருச்சு கதை. சரி ஓகே, திரும்பவும் கம்பேக் கொடுப்போம். இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அதையும் தாண்டி என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, பாசிங்கே இல்லை ப்ரோ. பாசிங் சுத்தமாக பாசிங் இல்லை. கிடைக்கிற பால்லாம் ஒன்று த்ரூ போடுறது விட்டுறது. அது மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. இர்ஃபானை பேசாமல் தூக்கில் தொங்க விட்டுருவான். சரி ஓகே. ஐயோ அப்போலாம் சொல்ல விடாது. சரி ஓகே ப்ரோ, பை. சென்னை என்எஃப்சி till we die.